தம்பி, சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனியில குறுக்கா வேலை செய்யறானே அவன்தான். அர்த்தமில்லாத ஒரு விளையாட்டுனால அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்தில் 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தானுங்க நியாயம் இல்லீங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறான், பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, பொண்ணு யாருன்னு சொன்னாதானே நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் லதா தான். யாரு? பேபி மாவா? சிவா வசதியானவன் இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம், பொருத்தம், சம்பிரதாயம், சடங்கு, அந்தஸ்து, அடுத்தவங்க பேச்ச கேட்கறது, அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகனுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான், என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. விடோ. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி எரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கழட்ட வேண்டியதாகிடுச்சு. நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா எப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச என்னால் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு இந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டது பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒளிஞ்சியே, அதுல வந்து வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ லதாவை பார்த்து பேசுற. நான் உங்க கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்லை, என்னோட சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் இரவு குளத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருல, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன். நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாதும் இருக்கு.
மறுபடியும் சொல்றேன், உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அவசரம் இல்ல லதா, நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும். அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணட்டான். அது எந்த முடிவா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம். சொல்லி அவமானப்படுத்தினானே, அவன் படுற பாட்ட பாரு. இவனுக்கு 2 பேரும் நிச்சயமா உயிரோட தப்பவே முடியாது.
மாணவா திடீர்னு அதை ஏன் கேக்குற? இருந்த வேலைய விட்டுட்டு சொந்தமா டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துறேன். கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. பத்தி கூட்டிட்டு போறான்னு. அப்படியா? எனக்கு உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. உனக்கு ஆ. இங்க பாத்தியா? ரெண்டு நாள் தங்கிட்டு போவோம். வேண்டாம், இன்னைக்கே போடுவோம். துபாயில வச்சுக்கோ. வா. இது யாரு? என் ஃப்ரெண்ட் மாதவன். How do you do? ஹலோ சிவா. மிஸ்டர் சிவா, துபாய்க்கு வாங்க இல்ல? துபாய். ஆஹா. சாவி எடு. சிவா, வீட்டு சாவி. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. குடும்பத்தோட வரோம். அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார். உங்க பாஷையில சொன்னதா புரியல. மச்சம் மச்சம்.